ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து இசேவை வெஹிகுலர் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் வந்து டெய்லி ஜாப்ஸ் பற்றி அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் டெய்லி ஜாப்ஸோட அப்டேட்ஸும் வந்து டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலைகள் தேடுறதுக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் அதில் போய்ட்டு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி இருக்கும்ல, அதை போட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. புதுசாக வரவங்க புதிய ஐடியில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான். இப்படி தான் இருக்கும் அப்ளிகேஷனோட ஃபஸ்ட்டு பேஜு. இதில் வந்து நீங்கள் கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு மேலே க்ரீன் கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எதெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இங்கே வந்திருக்கும். அதில் உங்களுக்கு எது தேவையோ, இப்போ நமக்கு குரூப் 2 வேணுங்கிறதுனால அதுக்கு நேராக அப்ளை நவுன்னு கொடுத்துருக்கல, நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னது அப்ளை பண்ண கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்பைன்டு டெக்னிக்கலுக்குமே ஓப்பனாக இருக்குது, அதனால் அதையும் கீழே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை லாகின் ஐடி கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை அதே மாதிரி தான். இப்போ இதில் கொடுக்க ஒரு 11 ப்ரொசீஜர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். வேறு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் அட்ரஸ் அண்டு குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரெக்யர்மெண்ட் டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டாலே போதும். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் முடிஞ்சது. செகண்ட் அப்ளிகனோட டீட்டெயில், உங்கள் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் இன்றைக்குள்ள டேட் போட்டு அதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஃபோட்டோவில் வந்து நீங்கள் என்றைக்கு எடுத்தீங்களோ அந்த டேட்டையுமே கீழே மென்ஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து நீங்கள் வந்து சைனை வந்து நீங்கள் இந்த அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டையுமே அப்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், அதில் வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸாக கொடுத்துக்கணும். நீங்கள் அந்த ஏற்கனவே அப்ளிகேஷனில் எப்படி கொடுத்துருந்தீங்களோ அதில் உங்கள் பேர், ஜஸ்ட் ஜெண்டர் என்னது, ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, இது இவ்வளோத்தையுமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி மறுபடியும் ஓகே கொடுத்துட்டா போதும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. கம்யூனிகேஷன்னா ஜஸ்ட்டு நீங்கள் முதல்ல கொடுத்துருக்கதை வந்து கரெக்ட் பண்ணி பார்க்குறது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஜஸ்ட்டு கரெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டா போதும். பார்த்துட்டு மேலே உள்ளதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டா போதும். அடுத்து வந்து இதில் எல்லாமே இல்லை தான் வரும். நீங்கள் வேணால் பார்த்துங்க, நீங்கள் மிதவையாக இருக்கீங்களா, இல்லை மாற்றுத்திறனாளியா, இல்லை இராணுவத்தில் இருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதையும் இது பண்ணிவிட்டு மேலே ஒரு டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியா, இல்லைனா உங்களுக்கு ஏதாவது இது பண்ணியிருக்கு தடை ஏதாவது செஞ்சுருக்காங்களா, இல்லை எக்ஸாம் எழுதக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட்டு தமிழில் தான் கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதை வந்து ரீட் பண்ணி பார்த்தாலே தெரியும். எல்லாத்துக்குமே ஆனால் மேக்ஸிமம் இல்லைன்னு தான் வரும். அதிலே ஒரு 4 ப்ரொசீஜர் கிட்ட முடிஞ்சிடும். இல்லைன்னு போட்டாலே முடிஞ்சு ஸ்க்ரோல் பண்ணி டிக் பண்ணிட்டா போதும், அதுவுமே முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாத்துக்குமே இல்லை இல்லை எல்லாமே இல்லை இல்லை மட்டும்தான் வரும். உங்கள் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஏற்கனவே திருமணமானவரோட திருமணம் பண்ணி வாழ்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அதை ஸ்க்ரோல் பண்ணி ஒரு டிக் பண்ணிட்டா போதும், இது முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோமா? இப்போ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் மேலே டிக் கொடுத்துருக்காங்களா, இதை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டா போதும். அடுத்த செக்ஷன் போயிடும். இனிமே இதில் இருந்து தான் நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் பற்றி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து எஸ்எஸ்எல்சி முடித்தவங்க இதில் அப்ளை பண்ணிக்கணும். அண்டு 12th முடித்தவங்க அதுக்கு கீழே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி செக்ஷன் வைஸாக கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எஸ்எஸ்எல்சி முடித்த டீட்டெயிலை இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் எந்த நாள் இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கொடுத்து இதில் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹெச்எஸ்சி முடிச்சிருக்கீங்க, அதாவது 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் அது அடுத்த செக்ஷனில் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஐடிஐ, நீங்கள் 10th படிச்சுட்டு ஐடிஐ போயிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து டிக் பண்ணி உங்களோட டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இது 4லேயுமே உங்களுக்கு எது வந்திருக்குமோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்து வந்து யூஜி கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. யூஜி வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன படிச்சிங்க அப்படிங்கிறதையும், டிகிரிக்கு நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. 2வது யூஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை போடணும், லா படிச்சிருந்தீங்கன்னா போடணும், இல்லைனா எனி யூஜி டிகிரி அது இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா பிஜியையும் ஃபில் பண்ணிக்கோங்க. பிஜி முடிக்கல அப்படின்னா போதும், யூஜி மட்டுமே போதும், அது வரைக்குமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இதில் என்ன கேட்டிருக்காங்க இப்போ அப்படின்னா
உங்கள் பார்வை திறன் இந்த இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அதை ஏற்கனவே நீங்கள் வந்து குரூப் 1க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு சர்டிஃபிகேட் எடுத்திருப்பீங்க. அப்படி அப்ளை பண்ணாதவங்க உங்கள் ஸ்டாண்டர்ட் என்னங்கிறத வந்து ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டுக்கோங்க. இல்லை உங்களோட ஸ்டாண்டர்ட் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் உங்களோட ஸ்டாண்டர்டை பற்றி கொடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து எஸ்எஸ்எல்சி அண்ட் ஹெச்எஸ்சி அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கீழே வந்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் அண்டு ஆமாம் இல்லை அந்த மாதிரி 2 கொஸ்டின் இருக்கும். அதாவது தமிழில் நீங்கள் இது பண்ணி படிச்சிருக்கீங்களா, பேஸ் பண்ணி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இன்ஜினியரிங்கில் அது வராது அப்படிங்கிறதுனால நான் இல்லைன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படி தமிழ் ஒரு இதாட்டு உங்களுக்கு இருந்ததுன்னா அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்வை திறன் பற்றி கேட்டிருக்காங்க. அது இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி ஸ்டார்டட் இல்லை அப்படின்னா நான் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து அடுத்து இதுக்கு வந்து நீங்கள் ஜெயிலர் இதுக்கு வந்து நீங்கள் இது பண்ணுறீங்களா, அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஓகேவா, உங்களோட பொசிஷன் அங்கே வரதுக்கு ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. இருக்குன்னா இருக்குன்னு போட்டுக்கோங்க, இல்லைனா இல்லைன்னு போட்டுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது டைப் ரைட்டிங் படிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுங்கள். ஜூனியராக சீனியர் எது நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதை அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கீழே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதையும் வந்து ரீட் பண்ணி நீங்கள் வந்து ஆமாம் இல்லைன்னு கொடுத்துட்டா போதும். இதையும் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் வழிகள் அந்த இதில் தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் இடஒதுக்கீடுக்கு வரீங்களான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இல்லைன்னே கொடுத்துக்கோங்க. அதுக்கும் ஜஸ்ட் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்த பேஜ் போயிடும். இதில் வந்து நீங்கள் எந்த எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட் இதுலேயும் அதுக்கப்புறம் ஆப்ஷனல் ஆட் உள்ளதை செகண்ட் இதுலேயும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கன்னியாகுமரியும் நாகர்கோவிலும் கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்கு அடுத்து வந்து நம்ம திருநெல்வேலியிலேயே 2வது எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்கோம். அடுத்து மெயின்ஸ் வந்து எங்கே இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயின்ஸில் இது வந்து பேப்பர் 1 காமன் தமிழ் எலிஜிபிலிட்டி இது வந்து எங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதையுமே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு மெயின்ஸ் வந்து நமக்கு சென்னையில் கொடுத்துருக்காங்க. அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாடம் வந்து நமக்கு பொது அறிவு அந்த பட்டப்படிப்பு தரம் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். இதுலேயும் வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சலுகை பெற விரும்புகிறீங்களா அதை வந்து இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து 100 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் இதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. அதிலே போட்டிருப்பாங்க பாருங்கள் 100 ரூபா கட்டணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒரு தடவை காணிப்பாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் பேமெண்ட் மட்டும் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் எந்த ப்ரொசீஜர்ஸுமே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணது எல்லாமே ஜஸ்ட் பேப்பரில் கொடுத்து ஒரு 16 பாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராசஸ் கொடுத்துட்டா போதும். ப்ராசஸ் பண்ணிவிட்டு நமக்கு பேங்க் டீட்டெயில்ஸு ஆட் பண்ண சொல்லுவாங்க. பேங்க் டீட்டெயில்ஸில் இருந்து நமக்கு வந்து பே பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அதிலேருந்து பே பண்ணினா மட்டும் போதும். இந்த 11லேயுமே ஒரு 2 இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு டீட்டெயில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் குவாலிஃபிகேஷனும் அந்த டெக்னிக்கெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எதுவுமே நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது. இது வந்து நான் ஃபஸ்ட்டு தமிழ் கொடுக்குறேன். இங்கிலீஷ் வந்து கொடுக்காம விட்டுட்டேன். தமிழ் மட்டும்தான் அவங்க படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தமிழ் மட்டும் கொடுத்துட்டேன். அதனால் 2வது ஓப்பன் பண்ணி நான் வந்து தமிழ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இங்கிலீஷ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ 2மே அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ ஓகே பண்ணிக்கிட்டு இந்த 16 பாக்ஸையும் டிக் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ரொசீட் கொடுத்துட்டா போதும். பாருங்கள் இப்போ வந்து ஐ கன்ஃபார்ம் த அபவ் இது சப்மிட் கொடுத்தாச்சு. சப்மிட் கொடுத்துட்டு நம்ம அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிருச்சு. இனி வந்து பே பண்ணணும். அவ்வளோதான். இதில் மொத்தமே டீட்டெயில்ஸ். இதை நீங்கள் ஈஸியாகவே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து எல்லாருமே நம்ம வந்து டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்குமே எல்லா டீட்டெயில்ஸுமே ஈஸியாக தெரியும். அண்ட் நம்ம வந்து ஜாப்ஸ் பற்றி அப்டேட் போட்டுட்ருக்கோம். அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் 100 ரூபா நமக்கு பே பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸில் எதில் நீங்கள் வந்து நெட் பேங்கிங் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் இருந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.